டிஎன்பிஎஸ்சி ட்ரீமர்ஸ். இன்றைக்கி நம்ம பொது தமிழ் தினம் ஒரு இயல், அதில் 6ஆம் வகுப்பு 2வது இயல் இயற்கை அப்படின்ற இயல் பார்க்க போகிறோம். அதில் முதல் லெசன் சிலப்பதிகாரம். சிலப்பதிகாரம் பார்த்திங்கன்னா நமக்கு தமிழில் கிடைத்த தமிழில் முதல் காப்பியம் எது அப்படின்னு கேட்டால் முதல் காப்பியம், மூத்த காப்பியம், குடிமக்கள் காப்பியம், இப்படி எது கேட்டாலும் அதுக்கு ஆன்சர் சிலப்பதிகாரம். ஓகேங்களா? இங்கே 3 பாடலாக கொடுத்துருக்காங்க. இது 3மே கொஞ்சம் படிச்சுக்கோங்க. இது ஆர்டரில் அடிக்கடி கேட்குறது தான். திங்களை போற்றதும் திங்களை போற்றதும் கொங்கு அலர்ந்தார் சென்னி குளிர் குளிர் வெண்கொடை போன்று இவ்வங்கன் உலகு அளித்தலான். இதுக்கான பொருள் பாருங்கள், வானிலாவை போற்றுவோம். நிலாவை நம்ம போற்றுவோம். எப்பயுமே நம்ம நிலா மாதிரி இவங்க இருக்காங்க அப்படி சொல்லுவோம். நிலாவே பற்றி எது மாதிரி இருக்குன்னா சோழனுடைய குளிர்ந்த வெண்குடை போல நமக்கு சோழன் குடை நமக்கு அருளை தர மாதிரி இந்த நிலா நமக்கு அருளை தருது. நிலா சோழன் குடை மாதிரி இருக்குது அப்படின்ட்டு சோழன் குடையை நிலாவுக்கு உவமையாக சொல்கிறாங்க. ஓகேங்களா? அடுத்தது ஞாயிறு போற்றுதும் ஞாயிறு போற்றுதும் காவிரி நாடன் திகிரி போல் பொற்கோட்டு மேரு வளம் திரிதலான். ஞாயிறு ஃபஸ்ட்டு இதுவும் நம்ம டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சிருக்கணும். ஏன்னா திங்கள்னா என்ன, ஞாயிறுனா என்னன்ட்டு கேள்வி வரும். நமக்கு அங்கே தான் கன்ஃபியூஸ் ஆகும். ஞாயிறுனா நம்ம திங்கள்னா நம்ம டக்குன்னு கதிரவன் போட்டுருவோம். ஞாயிறுனா பார்த்திங்கன்னா மூன் போட்டுருவோம், நிலவு போட்டுருவோம். இதுக்கு ஷார்ட்கட் என்ன நம்ம ஞாபகம் வச்சுக்கணும்னா மண்டே மூன்டே. ஓகேங்களா? அப்போ மண்டே அப்படின்னு வந்துச்சுன்னா அது மூன், அது நிலவு. ஞாயிறு அப்படின்னா ஞாயிறு சண்டே, அப்போ சன் சூரியன் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகேங்களா? இப்போ நல்லா இருக்குல்ல ஷார்ட்கட்டு. ஓகே, ஞாயிறு போற்றுதும் அப்போ கதிரவனையும் நம்ம போட்டுருவோம். ஏன்னா கதிரவன் சோழ மன்னனின் ஆணை சக்கரம் போல் இருக்குது. சோழனுடைய ஆணை சக்கரம் போல் இருக்குது. அதனால் நம்ம கதிரவனையும் போட்டுருவோம். நம்ம மழையை போட்டுருவோம். ஏன்னா மழை இந்த சோழ மன்னன் நமக்கு அருளை இந்த உலகத்துக்கு அருளை தர்ற மாதிரி இந்த மழையும் நமக்கு அருள் தருது அப்படின்ட்டு மழைக்கு எல்லாத்துக்கும் சோழ மன்னனை தான் சொல்கிறாங்க. ஓகேங்களா? சோழ மன்னனுடைய ஆணை சக்கரம் சூரியனுக்கு, சோழ மன்னனுடைய வெண்குடை நிலவுக்கு, இந்த மாதிரி உவமையாக சொல்கிறாங்க. சரிங்களா? நெக்ஸ்ட்டு இதுக்கான சொல்லும் பொருளும். இப்போ தான் சொன்னேன். திங்கள் அப்படின்னா நிலவு, கொங்கு அப்படின்னா மகரந்தம், கொங்கு மகரந்தம், அலர் மலர் அப்படின்ட்டு ஞாபகம் வச்சுக்கணும். அலர் மலர் அப்படின்னு ரைமிங்காக ஞாபகம் வச்சுக்கணும். திகிரி ஆணை சக்கரம், பொற்கோட்டு பொன்மயமான சிகரத்தில், மேரு இமயமலை, மேருமலை இமயமலை அப்படி சொல்லிட்டு, நாமநீர் அச்சம் தரும் கடல், அலி கருணை. ஓகேங்களா? இந்த நூல் சிலப்பதிகாரம் நம்ம சொல்லியிருக்க சிலப்பதிகாரம் நமக்கு தமிழில் கிடைத்த முதல் காப்பியம். இந்த காப்பியத்தை இயற்றியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா இளங்கோவடிகள். இந்த இளங்கோவடிகள் பார்த்திங்கன்னா சேர மன்னர். ஓகேங்களா? இளங்கோவடிகள் சேர மன்னர். அவருடைய அண்ணன் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சேரன் செங்குட்டுவன். ஓகேங்களா? இதுக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரி இருக்குது. என்னென்னா அந்த சேர மரபை சேர்ந்தவங்க தானே இவங்க. அப்போ இவருடைய அண்ணன் தான் செங்குட்டுவன். இவர் இளையவர் இளங்கோவடிகள். அப்போ அவங்களுடைய குடும்ப ஜோசியர் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா செங்குட்டுவன் பதவி அரசராக மாட்டார், இளங்கோவடிகள் தான் அரசர் ஆவார், அதுதான் காலத்தால் எழுதப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதை பிரேக் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இளங்கோவடிகள் என்ன பண்ணுவார், துறவரம் போயிடுவார். இப்போ துறவு போயிட்டா எல்லாத்தையும் துறந்து அரச பதவிக்கெலாம் போகக்கூடாதுல்ல, அதுக்காக தன்னோட அண்ணன் தான் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் துறவரம் போனார். அந்த மாதிரி நம்ம எவ்வளோ ஸ்ட்ரகிள்ஸ் வந்தாலும் அதெல்லாம் பிரேக் பண்ணி ஆஃபர் லெட்டர் வாங்கிடணும். ஓகேங்களா? சரி, இப்போது இளங்கோவடிகள் சேர மரபை சேர்ந்தவர் அப்படி பார்த்தோமா. இவர் 2ஆம் நூற்றாண்டை சேர்ந்தவர். இந்த கேள்வியும் வரும், அடிக்கடி கேட்டிருக்காங்க. இவர் எந்த நூற்றாண்டை சேர்ந்தவர்?
சிலப்பதிகாரம் இது தமிழுடைய முதல் காப்பியம் சொல்வோம், மூத்த காப்பியம் சொல்வோம், குடிமக்கள் காப்பியம் சொல்வோம். சிலப்பதிகாரத்தை தொடர்ந்து எழுதப்பட்ட கதை தான் மணிமேகலை. அதனால் ரெண்டுத்தையும் சேர்த்து இரட்டை காப்பியம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பாட்டில் எதை பற்றி சொல்கிறாங்கன்னா, திங்கள், ஞாயிறு, மழைன்னு இயற்கையை நம்ம ஸ்டார்டிங்லேயே பார்த்தோம். இந்த இயற்கையை பற்றி இது மூணும் இயற்கை. ஸோ இயற்கையை வாழ்த்துறதா தான் இது அமைஞ்சிருக்கு. ஓகேங்களா. இந்த சிலப்பதிகாரத்தை இளங்கோவடிகளுக்கு எழுதணும்னு எப்படி தோணியிருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவரோட ஃப்ரெண்டு ஒருத்தர் இருக்கிறாரு. அவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா சீத்தலை சாத்தனார். இவங்க 2 பேரும் எவ்வளோ ஃப்ரெண்டு பார்த்துக்கோங்க நீங்களே. இரட்டை காப்பியத்தில் இந்த முதல் காப்பியம் இவர் எழுதியிருப்பார். அதை தொடர்ந்து எழுதின மணிமேகலையை சீத்தலை சாத்தனார் எழுதியிருப்பார். ஓகேங்களா. இவர் பார்த்தீங்கன்னா இந்த கண்ணகியோட கதையெல்லாம் இந்த இளங்கோவடிகளுக்கு சொல்லி அடிகள் நீரே அருளுக. ஓகேங்களா. அடிகள் நீரே நீங்களே எழுதுங்க. இதுவும் நமக்கு ப்ரீவியஸ் இயர் கொஷினில் கேட்டிருக்காங்க. அடிகள் நீரே அருளுக அப்படின்னு சொன்னது யாரு அப்படின்னு கேட்டால் சீத்தலை சாத்தனார். அவங்க சொல்லி இவர் இந்த கதையை எழுதியிருப்பார். சீத்தலை சாத்தனாருடைய காலம் எப்போன்னு கேட்டிருக்காங்க. இவரும் 2nd செஞ்சுரி, இவரும் 2ஆம் நூற்றாண்டு, இவரும் 2ஆம் நூற்றாண்டு. ஏன்னா ஃப்ரெண்ட்ஸ் அப்போ ஒரே காலகட்டத்தை சேர்ந்தவங்களாக தான் இருப்பாங்க. சரிங்களா. சரி, நம்ம புக் பேக் கொஷின் பார்க்கலாம். கழுத்தில் சூடுவது, இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா தார். இதுதான் நமக்கு கழுத்தில் சூடுவது. கணையாழி அப்படின்றது பார்த்தீங்கன்னா மோதிரம். நமக்கு சீதை கிட்ட மோதிரம் ஹனுமன் கொடுப்பாரு அப்படின்ற கதையெல்லாம் படிச்சுன்னு பாருங்க. கணையாழினா மோதிரம். தண்டை அப்படின்றது பார்த்தீங்கன்னா காலில் தானே தண்டை போடுவாங்க. அப்போ இது காலில் சூடுறது, இது விரலில் சூடுறது. மேகலை அப்படின்றது இடுப்பில் சூடுறது. ஓகேங்களா. மேகலைனா இடுப்பில் சூடுறது, தண்டைனா காலில் சூடுறது, கணையாழினா விரல். ஓகேங்களா. கதிரவனின் மற்றொரு பெயர். கதிரவன்னா யார்? சன். சண்டேனா ஞாயிறு. ஓகேங்களா. வெண்குடை சொல்லை பிரித்து எழுதுக. அது ஒரு பண்பை குறிக்கும். ஓகேங்களா. வெண்மை ப்ளஸ் குடை. பொற்கோட்டு, பொற்கோட்டுனா இதுக்கு ஆன்சர் பொன் ப்ளஸ் கோட்டு. கொங்கு ப்ளஸ் அலர், கொங்கலர். அவன் ப்ளஸ் அலிபோல், அவன் அலிபோல். ஓகேங்களா. நெக்ஸ்ட் அந்த லெசன் முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட்டு 2nd செய்யுள் பார்க்குறோம். காணி நிலம் வேண்டும் பராசக்தி, காணி நிலம் வேண்டும். காணி நிலம் வேண்டும் பராசக்தி, காணி நிலம் வேண்டும். அங்கு தூணில் அழகியதாய் நன் மாடங்கள் துய்ய நிறத்தினதாய் அந்த காணி நிலத்தினிடையே ஓர் மாளிகை கட்டித்தர வேண்டும். அங்கு கேணி அருகினிலே தென்னை மரம் கீற்றும் இளநீரும் 10-12 தென்னை மர பக்கத்திலே வேணும். நல்ல முத்துச்சுடர் போல நிலவொளி முன்பு வரவேணும். அங்கு கத்தும் குயிலோசை சற்றே காதில் படவேணும். என்றன் சித்தம் மகிழ்ந்திடவே நன்றாய் இளம் தென்றல் வரவேணும் நம்ம பாரதி. ஓகேங்களா. நம்ம ஒரு நிலம் வேணும். அங்கே இந்த மாதிரி இது படிக்கும்போதே உங்களுக்கு அதுக்கு பொருள் புரிஞ்சிருக்கும். இதெல்லாம் வேணும். நாங்கள் நிலா வேணும், மாடம் வேணும், கிணறு வேணும் அப்படி சொல்லிட்டு ஜில்லுன்னு காற்று வேணும் அப்படின்லாம் யார் கேட்குறாங்கன்னா நம்ம பாரதியார் கேட்குறாங்க. இதில் சொல்லும் பொருளும் பெருசாக இல்லை. ஏன்னா நமக்கு அண்டர்ஸ்டாபிளாக தான் இருக்குது அந்த பாட்டே. காணி அப்படின்னா அது ஒரு நில அளவை குறிக்கும் சொல். மாடங்கள் அப்படின்னா மாளிகையின் அடுக்குகள். சித்தம் உள்ளம் இது வந்திருக்கு. இந்த கேள்வியும் வந்திருக்கு, இந்தவும் வந்திருக்கு. சரிங்களா. ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர்ஸில். நெக்ஸ்ட்டு பாரதியார். பாரதியார் நம்மளுடைய 20ஆம் நூற்றாண்டின் இணையற்ற கவிஞர். அவருடைய இயற்பெயர் நமக்கு தெரியும், சுப்பிரமணியன். அவர் சின்ன வயசில் சிறந்த கவி பாடும் புலமை பெற்றிருந்தார். இவருக்கு பாரதின்னு யார் பட்டம் கொடுத்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா எட்டயபுரம் மன்னன் தான் இவருக்கு பாரதி அப்படின்ற பட்டம் வழங்கி சிறப்பித்தார். இவருடைய கவிதைகளில் விடுதலை உணர்வு இருக்கும். மண்ணுரிமை, பெண்ணுரிமை எல்லாத்துக்கும் பாடியிருக்காரு. நாட்டுப்பற்று, மொழிப்பற்று பாடல்கள்லாம் சூப்பராக படைச்சிருப்பார். பாஞ்சாலி சபதம், கண்ணன் பாட்டு, குயில் பாட்டு, பாப்பா பாட்டு, இது மாதிரி நிறையா பாடல்களை எழுதியிருக்காரு.
காணி நிலம் வேண்டும் அவருடைய எந்த கவிதை தொகுப்புலேருந்து வருதுன்னு கேட்டாங்கன்னா பாரதியார் கவிதைகள் அப்படின்ற கவிதை தொகுப்புலேருந்து வருது. ஓகேங்களா, அடுத்த லெசன் போகலாம். சாரி, புக் பேக் கொஷின். கிணறு அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேணி. கிணறுனா கேணி. சித்தம் அப்படின்னா உள்ளம். மாடங்கள்னா அடுக்குகள், மாளிகையின் அடுக்குகள். நன்மாடங்கள், அப்போ அது ஒரு பண்பை குறிக்குது, அப்போ நன்மை ப்ளஸ் மாடங்கள். நிலத்தினிடையே, நிலத்தின் ப்ளஸ் இடையே. முத்து ப்ளஸ் சுடர், நமக்கு அங்கே வந்து ஒற்று மிகணும், முத்து சுடர். நிலா ப்ளஸ் ஒளி, இங்கே டக்குன்னு நம்ம நில ஒளின்னு சொல்லுவோம். நிலா ப்ளஸ் ஒளினா நிலா ஒளி தான். இங்கே பாருங்கள், மேட்ச் த ஃபாலோயிங் கொடுத்துருக்காங்க. அவர் எதுக்கு எது வேணும்? முத்துச்சுடர் போல் என்ன வேணும் கேட்டார். முத்துச்சுடர் போல் நிலா ஒளிரணும் அப்படின்னு கேட்டார். தூய நிறத்தில் என்ன வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கேட்டார். தூய நிறத்தில் வந்து பார்த்திங்கன்னா அவர் வந்து மாடம் வேணும் அப்படின்னு கேட்டார். சித்தம், அவர் மகிழ்ச்சியாக இருக்கிறதுக்கு தென்றல் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டார். நெக்ஸ்ட் போகலாம். சிறகின் ஓசை, இது வந்து நமக்கு உரைநடை வந்துட்டோம். வந்து பறவைகள், பறவைகள் வந்து ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போகிறத நம்ம வந்து என்ன சொல்வோம்? வலசை போதல், மைக் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா, மோஸ்ட்லி நீர்வாழ் பறவைகள் இருக்கு இல்லையா, அதுங்க தான் வலசை போகும். பறவைகள் இடம்பெயர்ந்த வலசை போதல் சொல்லுவோம். நீர்வாழ் பறவைகள் தான் மேக்சிமம் வலசை போகும். அது எதுக்காக போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது சாப்பாட்டுக்காக போகுது, உணவு, இருப்பிடம். இப்போ வந்து கிளைமேட் சேஞ்சஸ் அதெல்லாம் அந்த இடத்துல இருக்க முடியல, வேறு இடத்துல போனால் கிளைமேட் மாறும் இல்லையா, அதுக்காக போகும். இனப்பெருக்கத்துக்காக போகும். இதுக்காக தான் மோஸ்ட்லி பறவைகள் இடம்பெயருது. அது எதை வச்சு கரெக்டாக போய் கரெக்டாக வருதுன்னா அது எதெல்லாம் பேஸ் பண்ணி போகுதுன்னா நிலாவை பேஸ் பண்ணி, அந்த நிலா, விண்மீன், கிராவிட்டி, இது எல்லாத்தையும் பேஸ் பண்ணி தான் அது கரெக்டாக போயிட்டு கரெக்டாக மறுபடியும் வருது. மேக்ஸிமம் அது வந்து பார்த்திங்கன்னா நார்த்துலேருந்து சவுத் நோக்கியும் வெஸ்ட்டிலேருந்து ஈஸ்ட் நோக்கியும். ஓகேங்களா, மோஸ்ட்லி பறவைகள் வந்து பார்த்திங்கன்னா வடக்குல இருந்து தெற்கு நோக்கியும் மேற்குலேருந்து கிழக்கு நோக்கியும் தான் வலசை போகும். ஓகேங்களா, வலசை அது போகும்போது அது உடம்புல என்னென்ன மாற்றம் ஏற்படுது, இதுவும் கேள்விகளில் வந்திருக்கு. சரிங்களா, அதோடைய தலையில் வந்து சிறகு வளரும், அதோடைய இறகுகளுடைய நிறம் மாறும், உடம்புல வந்து ஒரு மாதிரி ஹார்டாக கற்றையாக வந்து முடி வளரும். ஒரு டைப் ஆஃப் பேர்டு இன்னொரு டைப் ஆஃப் பேர்டுன்னு நினைக்கிற அளவுக்கு கூட சில சமயம் மாறும். ஓகேங்களா, நம்மளுடைய இந்த பறவைகள் ஒரு இடம் விட்டு இடம் மாறுறத அந்த காலத்திலே ஒருத்தர் சொல்லியிருக்காரு. அவர் தான் வந்து பார்த்திங்கன்னா சத்திமுத்த புலவர். இவர் எப்போ வாழ்ந்தவர்னா 1500 ஆண்டுகளுக்கு முன்பு வாழ்ந்தவர். 1500 ஆண்டுகளுக்கு முன்பு வாழ்ந்த சத்திமுத்தி புலவர் என்ன சொல்கிறாருன்னா, நாராய் நாராய் செங்கால் நாராய். இவரை பற்றின கேள்வி ஏதாச்சும் ஒன்று அடிக்கடி வருது. ஓகேங்களா, நாராய் நாராய் செங்கால் நாராய் என்ற பாட்டை எழுதியிருக்காரு. அதில் வந்து அவர் சொல்லியிருக்காரு, தென் திசை குமரி ஆடி வட திசைக்கு ஏகிவீராயின் அப்படின்ட்டு சொல்லியிருக்காரு. தென் திசை குமரியிலேருந்து வட திசைக்கு போகுது, அப்படி பறவைகள் மைக்ரேஷன் ஆகிறத அவங்க சொல்கிறாங்க. ஓகேங்களா, இப்போ ஐரோப்பாவிலேருந்து தமிழ்நாட்டுக்கு அந்த செங்கால் நாரைகள் இப்போவும் வருது, இப்போ கூட உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. சரிங்களா, நம்ம தமிழ்நாடு வெளிநாட்டு பறவைகளோட புகலிடமாக திகழுது. இதுதான் இந்த செங்கால் நாரைகள். ஓகேங்களா, இப்போ தற்போது வெகுவாக அழிந்து வரும் பறவை இனம் எது? இதுவும் கேள்விகளில் வந்திருக்கு. சிட்டுக்குருவி. ஆண்குருவி வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு ஆண்குருவி பெண்குருவி டிஃப்ரென்ஸ் சில சமயம் கேட்டிருப்பாங்க. ஆண்குருவி தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். பெண்குருவினாலே அது உடம்பு ஃபுல்லாக ஒரே மங்கிய பழுப்பு நிறத்தில் இருக்கும், சொல்லிட்டாலே வேலை முடிஞ்சிச்சு. பெண்குருவிக்கு பெருசாக டிஃப்ரென்ஸ் இல்லை. ஆண்குருவிக்கு தொண்டை பகுதி கருப்பாக இருக்கும், உடல் பகுதி ரொம்ப ப்ரௌனாக டார்க் ப்ரௌனாக இருக்கும். பெண் ஃபுல் அண்ட் ஃபுல் மைல்டான ஒரு ப்ரௌனில் தான் இருக்கும். இதோடைய வாழ்நாள் வந்து பார்த்திங்கன்னா 10லேருந்து 13 வருஷங்கள் மட்டுமே. 13 வயசு வரைக்கும் தான் இருக்கும். 10லேருந்து 13 வயசு வரைக்கும் தான் இருக்கும். சரிங்களா, நம்மளுடைய ஸ்பேரோ. இந்தியாவின் பறவை மனிதர். இன்றைய பறவையியல்
ஆய்வுக்கெல்லாம் முன்னாடி இப்போ நம்ம பேர்ட்ஸ் எல்லாம் பற்றி ரிசர்ச் பண்ணுறோம் இல்லையா, அது எல்லாத்துக்கும் முன்னாடி யாருன்னு பார்த்தோன்னா டாக்டர் சலீம் அலி. இவரை நம்ம எப்படி நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம்? நம்ம எந்திரன் 2.0 பார்த்துருப்போம் இல்லையா, அதில் ஒரு கேரக்டர் வருவார் பாருங்க, பறவைகளுக்காக வந்து போராடி. அவரை மாதிரி ஒரு கேரக்டர் தான் இவருடைய வாழ்நாள் ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா பறவைகளை பற்றி ஆராய்ச்சி பண்ணுறதுலேயே அவர் செலவிட்டார். அதனால தான் அவர் இந்தியாவின் பறவை மனிதர் யார் இப்படின்ற கேள்வியும் வந்திருக்கு நிறைய வாட்டி. இந்தியாவின் பறவை மனிதர் யாருன்னு கேட்டால் டாக்டர் சலீம் அலி அப்படின்னு சொல்ல தெரியணும். ஓகேங்களா. இவருடைய சுயசரிதையை அவர் எப்படி எழுதியிருக்காரு தெரியுமா? தன்னுடைய வாழ்க்கை வரலாற்று நூலுக்கு தி ஃபால் ஆஃப் ஸ்பேரோ, சிட்டுக்குருவியின் வீழ்ச்சி அப்படின்னு அவர் எழுதியிருக்கிறாரு. அவர் எந்த அளவுக்கு அதில் மூழ்கியிருப்பாரு பாருங்க. இவருடைய கோட்ஸ் கேளுங்க. மனிதன் இல்லா உலகில் பறவைகள் வாழ முடியும், பறவைகள் இல்லாத உலகில் மனிதன் வாழ முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காரு டாக்டர் சலீம் அலி அவர்கள். நெக்ஸ்ட், காக்கை குருவி எங்கள் ஜாதி அப்படின்னு சொன்னது யாரு? நம்ம பாரதியார். ஓகேங்களா. காக்கை குருவி எங்கள் ஜாதின்னு சொன்னது யாரு? நம்ம பாரதியார். அவர் வந்து சமைக்கிறதுக்கு வச்சிருந்த கொஞ்சோண்டு அரிசியை கூட, ஓகேங்களா, சமைக்கிறதுக்காக இருந்தது, அதை கூட சிட்டுக்குருவிக்கு போட்டுட்டு பட்டினியாக வாழ்ந்தவர் தான் நம்ம பாரதியார். நெக்ஸ்ட், கப்பல் பறவை பற்றி பார்க்க போகிறோம். கப்பல் பறவை வந்து பார்த்திங்கன்னா அது வந்து சிறகடிக்காமல் அந்த கடலையும் தாண்டி பறக்கக்கூடிய அளவுக்கு உண்டு. அதை வந்து ஃப்ரிகேட் பேர்ட், கப்பல் பறவை அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கு இன்னும் சில பேர் இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா கப்பல், கூழைக்கடா, கடற்கொள்ளை பறவை இப்படிலாம் சொல்லுவாங்க. இது வந்து சிறகடிக்காமல் பறக்கிற பறவை, கடலையும் தாண்டி பறக்கிறதுன்னு கேட்டால் தான் ஃப்ரிகேட் பேர்ட், கப்பல் பறவை, கப்பல் கூழைக்கடா, கடற்கொள்ளை பறவை அப்படின்னு சொல்லுவோம். 400 கிலோமீட்டர் வரை பறக்கும் இது. ஆனால் நீண்ட தூரம் பயணம் செய்யும் பறவை அப்படி எதுன்னு கேட்டாங்கன்னா அது ஆர்டிக் ஆலா. 22,000 கிலோமீட்டர். இந்த தூரமும் நமக்கு முக்கியம், இந்த பேரும் நமக்கு முக்கியம். ஓகேங்களா. நீண்ட தூரம் பயணம் செய்யும் பறவை கேட்டால் இவர் தான். இவர் 400 கிலோமீட்டர் பறப்பார். இவர் 22,000 கிலோமீட்டரே பறப்பார். இவர் சிறகடிக்காமல் பறப்பார். இவர் வந்து சிறகடிக்காமல் பறப்பார். இவர் வந்து பறப்பார், சிறகடிக்காமல் கிடையாது, இவர் சிறகடிச்சு தான் பறப்பார். நம்ம பறவையை பற்றி இதுவும் கேள்வி கேட்டிருக்காங்க. பறவையை பற்றிய படிப்பு, ஓகேங்களா, ஆர்னித்தாலஜி, உலக சிட்டுக்குருவிகள் தினம் இதுவும் கேட்டிருக்காங்க. மார்ச் 20. நம்ம வந்து புக்கில் இருக்கிற எல்லாமே போட மாட்டோம். புக்கில் இருந்து மேக்ஸிமம் கேட்கறதுக்கு சான்ஸ் இருக்கிறது மட்டும்தான் போடுவோம். ஓகேங்களா. இதில் இருக்க எல்லாமே கேட்கக்கூடிய கேள்வி, நிறையா வாட்டி கேட்கப்பட்ட கேள்வி. ஓகேங்களா. நெக்ஸ்ட் புக் பேக், தட்ப வெப்பம். இதுக்கான ஆன்சர் தட்பம் ப்ளஸ் வெப்பம். வேதியுரங்கள், வேதி ப்ளஸ் உரங்கள். தரை இறங்கும், தரை ப்ளஸ் இறங்கும், தரை இறங்கும். வழி ப்ளஸ் தடம், வழித்தடம். சிட்டுக்குருவி வாழ முடியாத பகுதி துருவ பகுதியில் மட்டும். அதால் இமயமலை எங்கே வேணால் வாழும். இமயமலையும் கொஞ்சம் ஹைட் வரைக்கும் வாழும். ஆனால் துருவ பகுதியில் அதால் வாழ முடியாது. மிக நீண்ட தொலைவு பார்க்கும் பறவைன்னு கேட்டால் நான் ஏற்கனவே சொன்னேன், ஆர்டிக் ஆலா. பறவைகள் வலசை போனதை பற்றி பாடின தமிழ் புலவர் யார்? இதுவும் கேட்டிருக்காங்க, சத்திமுத்தி புலவர். பறவைகள் இடம்பெயர்தலுக்கு இன்னும் சொல்லுவாங்க அப்படின்னா வலசை போதல். இந்தியாவின் பறவை மனிதர் யார் அப்படின்னு கேட்டால் டாக்டர் சலீம் அலி. பறவைகள் வலசை போக காரணங்களில் ஒன்று நம்ம பார்த்துருக்கோம், உணவு, இருப்பிடம், தட்பவெப்பநிலை, இந்த மாதிரி காரணங்களுக்காக அது போகுதுன்னு பார்த்துருக்கோம். நெக்ஸ்ட்டு கிழவனும் கடலும். இது வந்து ஒரு வேறு லாங்குவேஜ் ஸ்டோரி. இதோட ஹீரோ யாருன்னு கேட்பாங்க. இதோட ஹீரோ யாருன்னா சாண்டியாகோ. அங்கே இவர் தான் இந்த தாத்தா. இந்த குட்டி பையன் பேர் மனோலின். இவங்க 2 பேரும் மீன் பிடிக்கிற கதை தான் இந்த கதை. ஓகேங்களா. இந்த கதைக்கு பேர் தி ஓல்ட் மேன் அண்ட் த சீ அப்படின்ற இது ஒரு ஆங்கில புதினம். இந்த ஆங்கில புதினத்தை தமிழில் மொழிபெயர்த்து இங்கே கொடுத்துருக்காங்க. இந்த நூல் தி ஓல்ட் மேன் அண்ட் சீ வந்து பார்த்திங்கன்னா 1954 நோபல் பரிசு பெற்றது. அதோட ஆசிரியர் தி ஓல்ட் மேன் அண்ட் த சீயோட ஆசிரியர் யாருன்னா எர்னஸ்ட் ஹெமிங்வே. இதுவும் கேட்கலாம்,
இந்த ஆண்டும் கேட்கலாம், இது ஹீரோ பேரும் கேட்கலாம். ஓகேங்களா? அடுத்தது முதல் எழுத்தும் சார்பெழுத்தும். உயிர் எழுத்து வந்து பார்த்திங்கன்னா 2 வகைப்படும். முதல் எழுத்து சார்பெழுத்து. முதல் எழுத்துன்றது உயிரெழுத்து 12 மெய்யெழுத்து 18 ஆகிய 30 எழுத்துக்களும் நம்ம முதல் எழுத்துக்கள் சொல்லுவோம். இந்த முதல் எழுத்துக்களை சார்ந்து இயங்கிறத வந்து பார்த்திங்கன்னா, இந்த ஏன் முதல் எழுத்து சொல்லணும்னா, இதுதான் எல்லாத்துக்கும் எழுத்துக்கள் தோன்றுவதற்கு இதுதான் ஒரு காரணமாக மூலமாக இருக்குது. அதனால் இதை முதல் எழுத்து சொல்லுவோம். சார்பு எழுத்து முதல் எழுத்துக்களை சார்ந்து வரும் எழுத்துக்களை சார்பு எழுத்து சொல்லுவோம். இது வந்து 10 வகைப்படும் சார்பெழுத்து. உயிர்மெய், ஆயுதம், உயிரலப்படை, ஒற்றலப்படை, குற்றியலிகரம், குற்றியலுகரம், ஐகார குறுக்கம், அவகார குறுக்கம், மகர குறுக்கம், ஆயத்த குறுக்கம். ஓகேங்களா? ஆயுதம் உயிர்மெய்னா ஃபஸ்ட்டு இந்த உயிர்மெய்னா ஒன்றுமே கிடையாது. உயிரெழுத்து ப்ளஸ் மெய்யெழுத்து சேர்ந்து நம்ம சொல்லுவோம் இல்லையா? இப்போ ப்ளஸ் உ பூ அப்படி சொல்கிறோமா? இது மெய், இது உயிர், இது ரெண்டும் சேர்ந்து உயிர்மெய் வந்துருக்கு. அவ்வளோதான் உயிர்மெய் அப்படின்றது. அடுத்தது ஆயுதம். ஆயுத எழுத்தை வந்து என்னென்னலாம் சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முப்புள்ளி, முப்பார் புள்ளி, தனிநிலை இப்படிலாம் சொல்லுவோம். இந்த ஆயுத எழுத்து எப்பயுமே தனித்து இயங்காது. அதுக்கு முன்னாடி ஒரு குறில் எழுத்தும் பின்னாடி ஒரு வல்லின உயிர்மெய் எழுத்தும் பெற்று இடையில் மட்டுமே, எப்பயுமே ஆயுத எழுத்து இடையில் மட்டுமே வரும். இப்போ எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா, அஃது அப்படின்னா இது ஒரு குறில், இது ஒரு குறில், இது வந்து ஒரு உயிர்மெய் எழுத்து, அதுவும் வல்லின உயிர்மெய் எழுத்து. ஓகேங்களா? முதல் எழுத்துக்களாகிய உயிரையும் மெய்யையும் சார்ந்து இயங்குவதால் இதுதான் வந்து நம்ம சார்பெழுத்து அப்படின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட்டு திருக்குறள். கடவுள் அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு. இதுதான் வந்து திருக்குறள். அந்த 1330 குறளில் முதல் குறளும் இதுதான். இந்த அ ஆ இ ஈ தான் எழுத்துக்களுக்கு முதன்மை இல்லையா? அதே போல் ஆதி பகவன் அவங்க இந்த உலகத்துக்கே அன்னை அப்பா அம்மா இந்த உலகத்துக்கே முதன்மை அப்படின்னு சொல்கிறாரு. வான் சிறப்புன்ற அதிகாரத்தில் விண்ணின்று பொய்பின் விரிநீர் வியனுலகத்து உள்நின்று உடற்றும் பசி. மழை வந்து கரெக்டான நேரத்தில் பெய்யாமல் போனால் இந்த உலக உயிர்கள் எல்லாம் பசி வந்து துன்புறுத்தும் அப்படின்னு சொல்கிறாங்க. கொடுப்பதுவும் கெட்டார்க்கு சார்வாய் மற்றாங்கே எடுப்பதுவும் எல்லாம் மழை. கரெக்டான டைமில் பெய்யாமல் நம்மளை கெடுக்கிறதும் மழை தான், கரெக்டான டைமில் பெஞ்சு நம்மளை காக்கிறதும் மழை தான். நீத்தார் பெருமை அதிகாரம் எப்பயுமே ஞாபகம் வச்சுக்கணும். சரிங்களா? செயற்கரிய செய்வார் பெரியார் சிறியர் செயற்கரிய செய்கலாதார். முடியாத செயலையும் செய்ய முடியும்னு செஞ்சு காட்டுறவங்க தான் பெரியவங்க, முடியாது அப்படின்னு நினைக்கிறவங்க சின்னவங்க அப்படி சொல்கிறாங்க. மக்கட்பேறு தம்மின் தம் மக்கள் அறிவுடைமை மாநிலத்து மண்ணுயிர்க்கெல்லாம் இனிது. தன்னை விட தன் பிள்ளைகள் அறிவுடையோர்ன்றது தான் ஒரு அப்பா அம்மாவுக்கு மகிழ்ச்சியானது. அதுதான் மக்கட்பேறு. தன்னோட மக்கட்பேறுன்ற அதிகாரம்னாலே பிள்ளைங்களோட பெருமையை சொல்கிறது தான். ஈன்ற பொழுதின் பெரிதுவக்கும் தன் மகனை சான்றோன் என கேட்ட தாய். இதுவும் மக்கட்பேறு அதிகாரம் தான். தன்னுடைய பிள்ளைகள் புகழை கேட்ட தாய் அவங்க பிறந்தப்ப இந்த சந்தோஷத்தை விடவும் ரொம்ப சந்தோஷத்தில் இருப்பாங்க அப்படின்னு அர்த்தம் இதுக்கு. அன்புடைமை அன்பிலார் எல்லாம் தமக்குரியர் அன்புடையார் என்பும் உரியர் பிறர்க்கு. அன்பு இல்லாதவங்க எல்லா பொருளும் தமக்கே உரியது அப்படின்னு நினைப்பாங்க. அன்பு இருக்கிறவங்க தம்முடைய உடம்பு கூட பிறருக்கு அப்படின்னு நினைப்பாங்க. அன்பின் வழியது உயிர்நிலை அக்திலாருக்கு என்புதோல் போர்த்த உடம்பு. அன்பு இருந்தால் தான் அவங்களுக்கு வந்து உயிர் இருக்கிறதாவே அர்த்தம். அப்படி இல்லைன்னா அவங்க வெறும் எலும்பும் தோலும் தான் அப்படின்னு சொல்கிறாரு வள்ளுவர். இனியவை குறள் பணிவுடையன் இன்சொல நாதல் ஒருவருக்கு அணியல்ல மற்ற பிற. ஒருத்தவன் பணிவாகவும் இன்சொல் பேசுறது தான் அவனுக்கு மிக சிறந்த அணி. எதா ஒரு அணின்னு சொல்கிறாரு திருவள்ளுவர் அப்படின்னு கேள்வி கேட்டால் உங்களுக்கு சொல்ல தெரியணும். அது பணிவும் இன்சொல்லும் தான். இனிய உளவாக இன்னாத குறள் கனியிருப்ப காய் கவர்ந்தற்று.
இனிய சொல் இருக்கும்போது இங்கே இந்த மாதிரி அற்று வந்தாலே வந்து பார்த்திங்கன்னா அது உவமை அணி அந்த குறள். ஓகேங்களா? போல, புறைய, அன்னை, இன்ன இந்த மாதிரி ஓம உறுப்பு வந்துச்சுன்னா, வெளிப்படையாக வந்துச்சுன்னா, ஒருத்தவன் இனிய சொல் இருக்கும்போது கசப்பான சொற்களை பயன்படுத்துறது கனியை விட்டுட்டு காயை சாப்பிட்றதுக்கு போன்றது அப்படின்னு அர்த்தம் அதுக்கு. திருவள்ளுவர், நம்ம திருவள்ளுவர் 2000 ஆண்டுகளுக்கு முற்பட்டவர். எல்லாருக்கும் பொருந்தக்கூடிய, எல்லா வாழ்க்கைக்கும் எல்லா காலத்துக்கும் பொருந்தக்கூடிய நெறிகளை வகுத்து கூறியவர். ஓகேங்களா? இவரை வான்புகழ் வள்ளுவர், தெய்வப்புலவர், பொய்யல் புலவர்ன்ட்டு பல பெயர்கள் இருக்குது. திருக்குறள் பார்த்திங்கன்னா அறத்துப்பால், பொருட்பால், இன்பத்துப்பால் அப்படின்னு 3 பிரிவுகளை கொண்டது. எத்தனை பிரிவு? 3 பிரிவுகளை கொண்டது. 14 கீழ்கணக்கு நூல்களுள் ஒன்று. திருக்குறள் 133 அதிகாரங்களையும் 1300 அதிகாரத்துக்கு 10 குறள் வீதம் 1330 குறட்பாக்களையும் கொண்டது. திருக்குறளில் இல்லாததும் இல்லை, சொல்லாததும் இல்லைன்ற அளவுக்கு விளங்குது. ஓகேங்களா? நம்ம திருக்குறளுடைய பெருமை என்னென்னா 100க்கும் மேற்பட்ட மொழிகளில் அது மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது. நம்ம தமிழ் மட்டும் இல்லை, நம்ம தமிழ் நூல்களும் பெருமைக்குரியது தான் எப்பவுமே. மக்களுக்கு மகிழ்ச்சி தரது என்ன? அவங்க பிள்ளைகள் அறிவுடைய மக்களாக இருக்கிறது. ஒருவருக்கு சிறந்த அணி நம்ம இங்கே பார்த்திங்கன்னா பணிவு, இன்சொல் பார்த்தோம். இன்சொல் மட்டும்தான் இருந்துச்சுன்னா அப்போ இன்சொல் மட்டும் பார்த்தோம். இங்கே குறள் தான் சொல்கிறாங்க. இனிய உளவாக இன்னாத குறள் கனியிருப்ப காய் கவர்ந்தற்று அன்பிலார் எல்லாம் தமக்குரியர் அன்புடையர் என்பும் உரியர் பிறர்க்கு. ஓகேங்களா? ஜஸ்ட் ஒரு பேராகிராஃப் கொடுத்துட்டு அதுக்கு பொருந்தக்கூடிய குறள் தான் சூஸ் பண்ண சொல்கிறாங்க. இப்போ பாருங்கள், 2016 ஒரு ரியோ நகரில் மாற்றுத்திறனாளி ஒலிம்பிக் போட்டி நடைபெற்றது. அதில் தமிழ்நாட்டை சேர்ந்த மாரியப்பன் கலந்து கொண்டு வின் பண்ணார், தங்கப்பதக்கம் வென்றார். அப்போ அவங்க அம்மா கிட்ட கேட்குறப்ப அவர் சொல்கிறார், என் மகனின் வெற்றி எனக்கு மிகவும் மகிழ்ச்சி அளிக்கிறது. அவனை பெற்ற பொழுது இருந்ததை விட இப்போ அதிகமாக மகிழ்கிறேன். அவனை பெக்கும்போது இருக்கிறத விட இப்போ அதிகமாக மகிழ்கிறான். அப்போ அதுக்கேற்ற குரல் கேட்குறாங்க. ஈன்ற பொழுதின் பெரிதுவக்கும் தன் மகனை சான்றோன் என கேட்ட தாய். அதுதான் அதுக்கான ஆன்சர். ஓகேங்களா? இந்த இயல் முடிச்சிட்டோம் ஒரு வழியாக. கலைச்சொல் என்னன்னு பார்த்தீங்கன்னா காண்டினென்ட், அப்படி கண்டம் அப்படின்னா காண்டினென்ட், தட்ப வெப்பநிலை கிளைமேட், வலசை போதல்னா மைக்ரேஷன், புகலிடம் அப்படின்னா சாங்சுவரி. ஓகேங்களா? இன்றைக்கி இது முடிஞ்சிருச்சு, இந்த இயல் முடிஞ்சிருச்சு. நாளைக்கு அடுத்த இயல் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்கோ.